ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹரிஷ் குட்டி கேளுங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேளுங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அப்புறங்க நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி, ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு தான். இந்த கூட்டங்கள் அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாருமே எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி தாங்க, கட்சின்னே இல்லை, கோயில் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு கூட்டங்களுக்குள்ளால பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வயசானவங்க போகிறது, இந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. பெரியவங்களாலே சமாளிக்க முடியலை இந்த கூட்டங்களை. அப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிக்காமல் எப்படி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு இன்றைக்கி ஜீரணிக்கவே முடியலைங்க. அதை நினச்சி பார்க்கவே முடியல. நான் ஹரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கே ரொம்ப யோசிப்பேங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளால் கூட்டிகிட்டு போனால் நான் அதை நிறைய திங்க் பண்ணுவேன். இவன் அங்கே வயசானவங்க வருவாங்க, சின்ன பிள்ளைங்க வரும், இவன் அவங்கள கையை பிடிச்சி இழுத்துறக்கூடாது, முடியை பிடிச்சி இழுத்துறக்கூடாது. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயம் இப்போ இல்லைங்க, முன்னாடியிலேருந்தே நான் யோசிப்பேன். அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நான் யோசிப்பேன். அது எப்படிங்க யோசிக்காமல் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பண்ண முடியும்? ஒரு சின்ன விஷயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், அதில் என்ன நடக்குங்கிறது கூடவா தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக இருப்பாங்க. அதாவது அது வெறி என்ன விஜயை பார்க்கணும், நடிகர்களாக பார்க்கணும், நடிகைகளை பார்த்துட்டா அவ்வளோதான், அந்த ஜென்மமே அவங்களுக்கு நிறைஞ்சு போயிடும். அது என்னங்க தாட்டு? இது என்ன தாட்டு? அவங்கவுங்க உழைச்சாதான் அவங்கவுங்க சாப்பாடு, அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு, அம்மா உழைச்சாதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. இதுதான் ஏங்க இப்படி இருக்காங்க? இன்னும் முட்டாளாகவே இருக்காங்களே. கட்சியை பார்த்துட்டான்னா உயிரை விட்டுறது, இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், இந்த கட்சிக்கு தான். அது என்ன ஒரு தாட்டுன்னே தெரில. முதல்ல இந்த அரசியலே இல்லாமல் ஆக்கணுங்க. இந்த கூட்டங்களை பொது இடங்களை கூட்டவே கூடாதுங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரணும். எவ்வளோ கோடி ரூபா அதுக்காக செலவாகுதுங்க. நீங்கள் கான்ஃபரன்ஸ்லேயே பேசுங்க. எல்லோரும் டிவி தான் 24 மணி நேரம் உட்காந்துருந்து எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, எல்லோரும் இருந்து பேசுகிறத கேட்கணும். அப்படி தானே உட்காந்து போட்டால் லைவ்லேயே அவ்வளோ பார்த்துட்டு போகிறோம் எல்லோரும். எதுக்குங்க அவ்வளோ கூட்டம் கூடி தான் மக்களுக்கு நீங்கள் நிலைமையை புரிய வைக்கணுமா? என்ன புரிய வச்சு கூட்டம் என்ன போட போகிறீங்க? இவன் அவனை குறை சொல்கிறது, அவன் இவனை குறை சொல்கிறது, இப்படி தான் மாற்றி மாற்றி கட்சிகளுக்குள்ளால் குறை சொல்கிற வேலை தாங்க பெரிய வேலையாக நடக்குது. வேறு என்ன செய்கிறாங்க? யார் நல்லது செய்கிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். நல்லது செஞ்சால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் தயவு செஞ்சு உயிர்களை சாவடிச்சிடாதீங்க. அதாவது விதிவசத்தில் போகிறது வேறங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நெஞ்சு துடிக்குது. ஏன்னா இழந்த வலி அந்த இழந்தவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த இழப்பு ஈடுகட்டவே முடியாது, எதை சொல்லி ஈடுகட்ட முடியாது. அது காரணங்கள் இப்போ சொல்லலாம், அவன் காரணம், இவன் காரணம், நான் காரணம் இல்லை, எல்லாத்தையும் பழிய தூக்கி எல்லோரும் எல்லாத்துக்கு மேலேயும் போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் போன உயிர் போயிடுச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கு பேர்லேயும் தான் தப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒருத்தங்களை மட்டும் பழிய சொல்லி தப்பிச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது தப்பு எல்லாத்துக்கு பேர்லையும் எல்லாத்துக்குமே தான் இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த கூட்டங்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு எதுனாலும் பண்ணுங்க. இனிமேல் இந்த கட்சி கூட்டம் தயவு செஞ்சு இப்படிலாம் போகாதீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ வெப்ராளமாக கோபமாக வருதுங்க. ஏன் மக்கள் நம்ம தான் திருத்திக்கணுங்க. இது நம்ம திருந்தாத வரைக்கும் எல்லாருமே இதில் சந்தோஷம்தான் படுவாங்க. அவங்களுக்கு என்ன, ஏன் விஜய் சேஃப்டி இல்லாமல் வராரா? இல்லை எந்த கட்சி தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவ்வளோ சேஃப்டியாக அவ்வளோ இதாக தானே போகிறாங்க. உங்களுக்கு அந்த சேஃப்டி இல்லையே, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமேங்கிற ஒரு இதையாக இல்லை. எதுக்காக இல்லை? ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இப்படி போகிறவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு தன்னை பார்க்கணும், தான் குடும்பத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லை. இந்த பொறுப்பில்லாமல் அந்த கூட்டங்களுக்கு பிறந்து அது பேர் ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் சரிதாங்க. அது எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படி ஓடுறது. இடையில கூட கன்னியாகுமரிக்கு நான் ஆரத்திக்கு பார்க்க போனேன். நடிகை கௌதமி வந்தாங்கன்னு அந்த ஆரத்தியும் லேட்டாக தாங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு சாமிக்கு பின்னாடி வர கூட்டம்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் நடிகைக்கு பின்னாடி வர கூட்டங்க தான் ஒரு 500 பேர் படதரண்டு போகிறாங்க. அவங்க வந்தது லேட்டு. ஆராத்திலாம் சீக்கிரம் எடுக்கிறது. அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணி அவங்க எத்தனை மணி ஆனாலும் அவங்க வந்தால் தான் அது தீபாராதனை நடக்கும். என்னங்க இதெல்லாம், என்ன இதுங்களா? அவங்களும் ஒரு தொழில் தானங்க பார்க்குறாங்க. ஏன் நம்மலாம் இப்படி இருக்கோன்னு தெரியல. முட்டாளாகவே இன்னுமே இருப்போமா? அவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்க. ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள ஃப்ரீயாக செய்ய விடுங்க. எந்த நடிகை என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. நம்மளாக தான் அப்படி போய் திணிச்சுக்கிறோம். அவங்க வேலையை அவங்கள பார்க்க விடுங்க. கோடி கோடியாக சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு யார் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இதுக்கு போய் நடிக்கிறது கோடி கோடியாக சம்பளம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இல்லாத சம்பளம் அவங்களுக்கு தான். நான் எப்படி பார்த்தா விவசாயிகள் அவ்வளோ இந்த தெருவில் சாக்கடைகள் அள்ளுறவங்க அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை விடையாங்க நடிகைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்னாடம் தினக்கூலி கொடுக்கறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு பண்டிகை விசேஷ நாள் ஒரு 50 ரூபா நம்ம கொடுக்கறது கூட நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாரையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன், நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மக்களை மக்களாக பாருங்கள், நடிகராகவே பாருங்கள். அவங்களும் ஒரு தொழில் தான் பண்ணுறாங்க.
எல்லாருமே தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்னால் அது ஜீரணிச்சிக்கவே முடியலங்க அந்த வெப்பராளம். ஏன்னா இழந்தவங்களுக்கு மட்டும்தானங்க அந்த வலி தெரியும், ஒரு உயிரோட வலி. அதனால தான் சகிச்சிக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. இதை பேசக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் பொறுத்துக்கவே முடியலங்க. கண்டிப்பாக பேசியே ஆகணும். அட்லீஸ்ட்டு வீடியோ பார்க்குற 1-2 பேராவது கொஞ்சமாவது திருந்தினா சரிதாங்க. தயவு செஞ்சு கூட்டம்னு போகிறத குறைச்சி வாழ்கிற நாட்கள் எவ்வளோனே தெரியாதுங்க. அடுத்த செகண்டு நிரந்தரம் இல்லை. வாழ்வோமா இல்லையாங்கிற தெரியலை. அதனால் வாழ்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட உங்கள் குடும்பங்களோடு வாழுங்க. தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க. இது ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்ஸ்மா. ஹரிஷ் குட்டி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு. அவனை அதான் பாருங்கள், அவனை பேர் இருந்துட்டா கவலையே இல்லைலாங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டா. என்னம்மா? ஓகேம்மா, பாய்மா.